வாதைக்கும் சுகவீனத்திற்கு ஜெபிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். பாவம் தேவனுடைய சந்நிதியில் எட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வாதை எப்படி நிற்கும் என்று கேட்டால் மனம் திரும்புதலின் பேர்லாம் நிற்கும். சில சமயம் வாதை வந்து கொண்டே இருக்கும், ஆனால் தெரியாது. மறுபடியும் ஆராதிச்சு கொண்டே இருப்பான், கன்றுக்குட்டி ஆராதனை. மறுபடியும் போய் இஷ்டத்துக்கு போகக்கூடாத இடத்துலாம் போய் கொண்டே இருப்பான். மறுபடியும் செய்த தவறிலிருந்து வெளியே வரமாட்டான். திடீரென்று தேவன் தரிசனமாகிறார் என்பதனால் அதுக்கு முன்பாகவே அவரோடு கூட நீங்கள் என்னவாய் மாற வேண்டும்? அவருடைய சரீரத்தோடு சரீரம், அதான் கிறிஸ்துவின் சரீரம் சபையாய் காணப்பட்டு சபையிலே வருகிறீர்கள். அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபை உன்னை அழைத்த அழைப்புக்கு நேரே வழிநடத்துகிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களை அழைத்து இருக்கிறார், அதற்குள்ளே வழிநடத்துகிறதா இருக்க வேண்டுமே தவிர வேறு எதற்கும் இருக்கக்கூடாது. அந்த வழிகாட்டி, அந்த தலைமைத்துவம் தான் உங்களை என்ன செய்யும் என்றால் பரலோகத்துக்கு கொண்டு போகும்.